எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. கமிட்டி என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுல இருக்கிற எழுத்துக்களை வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்டாங்களா? எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல கமிட்டி என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டரை வச்சு எத்தனை வெவ்வேறு வரிகளில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 லெட்டர் இருக்குது. அப்ப 9 ஃபேக்டோரியல். வகுத்தல் வகுத்தல்ல ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட்டடா வருதுன்னு பாருங்க. ஸோ எம் பாருங்க 2 டைம் வருது. ஸோ அப்ப அகைன் வகுத்தல்ல 2 ஃபேக்டோரியல். பெருக்கல் போட்டு மறுபடியும் வேற ஏதாவது லெட்டர் ரிப்பீட்டடா வருதுன்னு பாருங்க. டி பாருங்க 2 டைம் வருது. அப்ப அகைன் 2 ஃபேக்டோரியல். பெருக்கல் மறுபடியும் வேற ஏதாவது லெட்டர் ரிப்பீட்டடா வருது பாருங்க. இ 2 டைம் வருது. அப்ப அகைன் 2 ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் 9 ஃபேக்டோரியல் 9 ரிபேஸ்ல 1 வரைக்கும் 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. நெக்ஸ்ட் வகுத்தல்ல இங்க 2 ஃபேக்டோரியல் 2 ரிபேஸ்ல 1 வரைக்கும் 2 × 1. அதே மாதிரி அகைன் 2 × 1 அகைன் 2 × 1. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 × 4 இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். 1க்கு ஈக்குவல் 1 தான். அதுக்கு கேன்சல் பண்ண தேவையில்ல. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 9 × 8 × 7 × 6 × 5 × 3 அப்படி பெருக்குங்க. அது 9 × 8 × 7 × 6 × 5 × 3 பெருக்குனா வரும் 45,360 வரும். ஸோ அப்ப இந்த கமிட்டி என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமா 45,360 வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. பனானா என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.